அதிகார நாற்காலியில் இருந்து உத்தரவு போடுறவரெல்லாம் தலைவர் இல்ல. மக்கள் இதயங்களில் அமர்ந்து மக்களின் வலியை உணர்ந்து அதை நீக்கிறதுக்கு ஒரு அன்பால ஆட்சி செய்யறாரு பாருங்க. அவர் தான் உண்மையான தலைவர். அவர் தான் நம்ம தலைவர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெருமூச்சு விடுறாங்க, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்பா இப்பதான் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறா. 50-60 வருஷமா இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி பார்த்து சலிச்சு வெறுத்து போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஊழல். சிம்பிளா பாருங்க, ஒரு வீடு கட்டுறனாலும் ஊழல், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றனாலும் கமிஷன், ஒரு இபி கனெக்ஷன் வாங்கினா ஒரு கமிஷன், ஒரு நிம்மதியா தொழில் கூட பண்ண முடியாது. ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஒரு லைசன்ஸ் வாங்குறதுனா, ஒரு கிளியரன்ஸ் வாங்குறதுனா எதுக்கு எடுத்தாலும் ஊழல். சரி, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, போய் மக்கள்லாம் சில அது நான் சரின்னு சொல்ல, சில குடிமகன்கள் போய் டாஸ்மாக் போனா அங்கேயும் ஊழல். இதெல்லாம் தாண்டி ஜெயிலுக்கு போனா கூட ஜெயிலையும் அங்க இருக்கிற எவ்வளவோ அரசு செலவு பண்றாங்க கைதிகளுக்காக, அதுலயும் ஊழல். இந்த மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எவ்வளவு பெரிய ஊழல் 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 பண்ணி மக்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. இப்பதான் முதல் முறையாக 50-60 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் நிம்மதியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த ரெண்டு கட்சிகள் 50 வருஷமா ஆட்சி பண்ணாங்க, 50-60 வருஷமா ஆட்சி பண்ணாங்க. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நாங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம். நம்ம அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம். மக்கள் நல்லது பண்ணா தானா அவங்க தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, உங்களுக்கு தானா ஓட்டு போட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், திரும்பி அடுத்த தேர்தலுக்கு காசு கொடுக்கணும். இதை மட்டும்தான் அவங்க நம்பி அரசியல், அவங்க ஒட்டுமொத்த அரசியலும் இதை நம்பிதான் இருந்தது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா இருந்தது? எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம், ஆனா எலெக்ஷன் வந்துட்டா, தேர்தல் வந்துட்டா 500-1000 கொடுத்தா மக்கள் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மலாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த மாதிரி தமிழக மக்கள் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு முடிவை எடுத்து நம்ம இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா உண்மையாலுமே பெருமையா இருக்கு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவர், இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம மேல ஒருத்தர் அதிகாரம் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுப்போமா? நம்ம மேல ஒருத்தர் அதிகாரம் பண்றதுக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு சுயமரியாதை இருக்கிற மனுஷனுக்கும் அது பிடிக்காது. ஆனா அப்பேற்பட்ட அதிகாரம் மிக்க ஒரு பதவி தான் ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி. ஆனா அந்த அதிகாரம் மிக்க பதவியை அவங்க எல்லாம் சரியா பயன்படுத்திக்காம நம்மளெல்லாம் பயன்படுத்தி அவங்களும் அவங்க சொந்த குடும்பமும் செல்வ செழிப்போட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, நமக்கெல்லாம் நம்ம மேல அதிகாரம் பண்றதுக்கு ஒரு நல்ல அன்பால மக்கள் ஆட்சி செய்யற ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முதல்வர், நம்ம ஆட்சி செய்யற ஒரு முதல்வர் இப்பேற்பட்ட உண்மையா மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறப்ப உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.